வெல்கம் டு another எபிசோட். இன்னைக்கு எபிசோட்ல இன்னும் ரெண்டு காமன் பட் வெரி கலர்ஃபுல் பேர்ட்ஸ் பார்க்கலாமா? இந்த ரெண்டு பேர்ட்ஸுமே வந்து சிட்டியில் எஸ்பெஷலி சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் த்ரோட்டட் கிங்ஃபிஷர் ஆர் தமிழில் வந்து வெண் தொண்டை மீன் கொத்தி. பேர்லேயே இருக்கிற மாதிரி த்ரோட்டில் இருக்கிற அந்த வெள்ளை கலர் பேட்சை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பறவை வந்து தூரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட இந்த கான்ட்ராஸ்டிங் டார்க் கலர் பாடியில் அந்த வெள்ளை கலர் பேட்ச் வந்து உங்களுக்கு தூரத்துல இருந்தே தெரியும். ஸோ தூரத்துல இருந்தே கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ஷேப்லேயே வந்து உங்களுக்கு கிங்ஃபிஷர்னு தெரிஞ்சிடும். அந்த நீல மூக்கு இந்த மாதிரி வேற எந்த பறவையும் இருக்காது. நம்ம ஊர்லலாம் வந்து நீர்நிலைகள் இல்லாத பகுதியில் கூட ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய கிங்ஃபிஷர்னா இதுதான். கிங்ஃபிஷர்னா ஜென்ரலி மீன் பிடிக்கும், வாட்டர் பாடிஸ் பக்கத்தில், நீர்நிலைகள் பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனால் இது வந்து ஒரு ட்ரீ கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் பாடிஸ்லேருந்து ரொம்ப தூரத்துலேயும் இது இருக்கும். நீர்நிலைகளில் இருக்கும்போது மிச்ச கிங்ஃபிஷர்ஸ் மாதிரி மீன் பிடிச்சி சாப்பிடும். பட் மிச்ச இடத்துல இருக்கும்போது என்ன கிடைக்குதோ, ஒரு ரோடன்ட்ஸ், ஸ்மால் ரெப்டைல்ஸ், இன்செக்ட்ஸ், சில சமயம் சின்ன சின்ன பறவைகளை கூட இது பிடிச்சி சாப்பிடும். இது வந்து சென்னையில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. உங்கள் மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு டால் ஸ்ட்ரக்சர் மேலே உயரத்தில் உட்காந்து இது அந்த லாங் கால் ஒன்று கொடுக்கும். இது பொதுவாக வந்து நீர்நிலைகள் பக்கத்தில் தான் கூடு கட்டும். ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு ஏரிக்கரையில் அந்த வேர்டிக்கல் பேங்க் இருக்கும்ல, அதில் ஓட்ட போட்டு டனல் மாதிரி நீளமாக 2 அல்லது 3 அடி நீளம் கூட அந்த டனல் போகலாம் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது பண்ணி அதுக்குள்ளே தான் கூடு கட்டும். இங்கே வந்து என் வீட்டு பக்கத்தில் கிணத்துக்குள்ளே கட்டியிருக்கு. போன வருஷமும் இதே கிணத்துல அது வந்து கூடு கட்டுச்சு. அப்போ நான் வந்து இந்த சிக்ஸையும் ஃபோட்டோ எடுத்தேன். இதுதான் அந்த சிக்ஸு. இந்த வருஷமும் கட்டியிருக்கு. லாஸ்ட் வீக் கூட இது வந்து ஒரு மீனை எடுத்துட்டு, இதோட சிக்ஸ் உள்ளே இருக்கு போல கிணத்துக்குள்ள, அந்த சிக்ஸுக்கு இது வந்து ஊட்டி விடுறதுக்காக அந்த மீனை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். ஸோ இந்த ப்ரீடிங் சீசன், இந்த டைம் பிஃபோர் மான்சூன்ஸ், இந்த டைமில் தான் இது ஆக்டிவாக பார்க்கவும் முடியும். ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இதோட கால்ஸும் கேட்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது woodpecker. இந்த woodpecker வந்து Black-rumped Flameback ஆர் லெசர் Flameback, சிறிய பொன்முதுகு மரம் கொத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முதுகு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர், அது கோல்டன் எல்லோ இருக்குது. அதனால தான் இது வந்து பொன்முதுகு மரம் கொத்தி. தலையில் வந்து அந்த அழகான சிகப்பு கலர் கொண்டை. மேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை வந்து அதோட அலகுல ஆரம்பித்து முழு தலைக்கும் ஃபுல்லாகவே அந்த கொண்டை இருக்கும். ஃபீமேல்ஸுக்கு வந்து அந்த கொண்டை வந்து உச்சந்தலை அந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மேலா ஃபீமேலான்னு. இதுவும் ஆக்சுவலி எங்கிட்ட பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட், woodpecker வந்து காட்டிலலாம் இருக்காதா, நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு. இந்த ஃபோட்டோ வந்து சிவராம்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். இது வந்து மதுரையில் அவர் வீட்டு முன்னாடியே எடுத்த ஃபோட்டோ. ஓரளவுக்கு அர்பன் செட்டிங்ஸ்க்கு அடாப்டான ஒரு ஸ்பீஷீஸ் இந்த woodpecker. பட் இதுவுமே வந்து சில சிட்டிஸில் தான் வந்து அர்பன் செட்டிங்ஸில் ரொம்ப காமனாக அடாப்ட் ஆகிருக்கு. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பெங்களூரில் வந்து இது சிட்டிக்குள்ளே பார்க்கறது அவ்வளோ காமன் கிடையாது. பட் பன்னர்கட்டா ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் போனால் வந்து இது ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. சென்னையில் டி நகர், பாண்டி பஜார், அசோக் நகர், கே நகர், இப்போ நான் இருக்கிற மடிப்பாக்கம், வேளச்சேரி ஏரியா, ஈவன் கொஞ்சம் சென்ட்ரல் நார்த் போனாலும் கீழ்பாக், சவுகார்பேட், அந்த மாதிரி ஏரியாஸ்லையும் வந்து இதை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய மரங்கள் இருந்தால் இது இருக்கும். பெரிய மரங்கள் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ட்ரீ கவர் இருந்தால், உங்கள் வீட்டில் தென்னை மரங்கள் இருந்தால் இதை உங்கள் வீட்டு பக்கத்திலேயே பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஜென்ட்லி கிரவுண்ட் லெவல்ல இருந்து அப்படியே வேர்ட்டிக்கலாக ஏறிட்டே போகும் கொத்திட்டே. தென்னை மரத்தில் சின்ன சின்ன கேவிட்டிஸ், சின்ன சின்ன ஓட்டைகள் இருந்தாலும் அது வந்து இந்த பறவை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதோட கால் வந்து ரொம்பவே சத்தமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கால், தூரத்தில் இருந்தாலுமே கேட்கும். இது கால் மட்டும் இல்லாமல் அது வந்து மரத்தில் வந்து woodpeckerல மரத்தில் கொத்தும். அது மரத்தில் அடிக்கிற சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும்.
இது மரத்தில் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். சம்டைம்ஸ் இது நெக்டர் குடிக்குது அப்படின்னு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ரூட்ஸும் சாப்பிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது நான் டெரஸ்ல இருந்து எடுத்தது. பக்கத்தில் இருந்த பப்பாளி மரத்தில் வந்து அது சாப்பிட்டுட்டு இருந்தது பப்பாளி பழத்தை. பப்பாளி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நடுவில் சடனாக இந்த பக்கம் கீழே ஒரு எறும்பையும் சாப்பிட்டுட்டு திருப்பி அது பப்பாளி சாப்பிட்றது கண்டினியூ பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதோட ஃபுட் சோர்சஸ் வந்து வெரி வேரியட். நம்ம ஊரில் சென்னையில் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஒரே உட்பெக்கர் ஸ்பீஷிஸ் இது மட்டும்தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு உட்பெக்கர் பார்த்தீங்கன்னா அது இதுவாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கலர்ஃபுல் பேர்ட்ஸோட இன்னைக்கு எபிசோடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த மீன்வைல் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா ஆர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ கெட் இன் டச் வித் மீ on Twitter @AMABirdman. I will catch you on another episode. இன்னும் சில urban birds உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். Bye bye.